ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து எஸ்ரேங்க் கேட் மாஸ்டர்ன்ற சீரிஸோடைய எபிசோட் 5 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ செஞ்சு உங்களால் முடியாது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லுக்கு நான் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட வேலை இருக்கும் முடிஞ்சு ஸ்கிப் பண்ண புரியும் போகிறாங்க. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 4 எபிசோட் போட்டுப்போம். அந்த எபிசோட போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியை புரியும். முடிஞ்சவருக்கு என்னோட பெஸ்ட்டு கொடுத்து உங்களை காமெடி பண்ணி போடுறேன். முடிஞ்சவருக்கு என்டர்டைன்மெண்ட் ஆனவங்க எல்லாருமே கமெண்ட்டில் சிரிக்கிற அமைச்சு போடுங்க. நான் பார்த்துருந்தேன். சரி வாங்கலாமா இன்றைக்கி எனக்கு அதுக்குள்ள போகலாமா. இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஸ்டெல்லாவும் பயங்கரமா சாப்பாடை பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்கான். இது என்ன இதெல்லாம் வெஜிடபிள் தான், சாப்பிடு பிரமாதமா இருக்கு. சரி இந்த இதுனா பார்க்க ஏதோ தண்ணி மாதிரிக்குதா, இதுதான் இப்போ ஃபியூஸ் ஜூஸ், சாப்பிடு வேலை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சாப்பிடு. ஆமா பிரமாதமா இருக்கு, என்ன வேணுனாலும் சாப்பிடுன்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஸ்டெல்லா ஹீரோ கிட்ட தெளிப்பத்தி மூலியமா பேசுறான். இங்க பாரு என்ன விஷயம், யாரு இந்த ஆரியா வுமன், என்னை இவ்வளவு பத்தி நான் இது வரைக்கும் தெரிஞ்சது இல்லை. ஏன்னா நீ ஏன் இவளுடைய கண்ட்ரோல் இருக்க, அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு ஆள்னா நீ தான், உன்னையே கட்டுப்படுத்துற ஒரு சக்தி இருக்குன்னா கண்டிப்பா இவ தான். அப்போ உன்னை விடவும் இவ ரொம்ப ஸ்ட்ராங்கானவளோ. ஆனா இந்த அளவுக்கு ரொம்ப கைண்டான பர்சனா தெரியல. இப்போ எப்படி இருக்கா? உண்மையை சொல்ல போனா இந்த இடத்துல 2 பேருமே மாத்தி உதவி பண்ணிருக்கோம். அதாவது நான் ஆபத்துல இருக்கும்போது ஒரு தடவை அவங்க டென்ஷன்ல இருந்து என்ன காப்பாத்துனாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பதிலாக அவங்களுடைய லைஃபை ப்ரொடெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். என்னடா இதெல்லாம் இப்போ இப்படி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானவங்க இப்போ நல்லா புரிஞ்சுக்கோ. எர்த் டிராகன் ஸ்டெல்லா என்னுடைய மாஸ்டருக்கு நான் ஒரு பெஹிமோத்துன்ற அந்த மாஸ்டர்ன்ற விஷயம் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்க என்ன வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. யாருக்குமே என்ன பிடிக்காது. ஏன்டா அதை சொல்ல வேணான்ற, என்னை இவங்களுக்கு தான் மான்ஸ்டர்ஸ்னாலே பிடிக்காதுல்ல. அதனால அப்படியா நல்ல விஷயம் எனக்கு கிடைச்சிருச்சு. இதை வச்சு பிளாக் மெயில் பண்ணி ஒண்ணு எனக்கு சொந்தமாக்கிறேன். என்னடி சொல்ற? ஆஹா தப்பா வளர்ட்டுமா? சரி கவலைப்படாத, நான் அப்படி பண்ற ஆள்லாம் கிடையாது. நான் ரொம்ப நேர்மையானவ தெரியுமா. நேர்மையாவே உனக்கு கரெக்ட் பண்றடா. நல்ல வேலை. நீ என்ன ஸ்ட்ராங்கன்னு ஒன்னு எல்லாம் சொல்லாத, டாமானே சொல்லு. பரவாயில்லையே, என்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சா. பைத்திய மாதிரி என்ன ஸ்ட்ராங்கான கூப்பிடுங்க. அது எனக்கு வெறுப்பாவது. அதனால என் பேரை சொல்ல சொன்னேன். ஆரியாவே வச்சுக்கிறா. ஆமா இவங்க 2 பேரும் என்ன கண்ணாலேயே பேசிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன எவ்வளவு ஓடுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவ பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இவங்க தெருக்குள்ள நடந்து வரும்போது ஆரியாவும் இந்த மாதிரியான டவுனுக்குள்ள நடந்து வரும்போது உன்னுடைய மெமரிஸ் எல்லாம் திரும்ப ஞாபகம் வருதா கொஞ்சம் நினைச்சு பாரு. உனக்கு எதனா ஞாபகம் இருக்கா? எனக்கு எல்லாமே பேட்டில் மட்டும் தான் கடைசி ஞாபகம் இருக்கு. அப்படின்னா நீ பேட்டில்னா ஒரு அட்வென்ச்சரா? எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கு. லாபிரின்த்ல நீங்க என்ன பார்த்த உடனே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டு நினைக்கிறேன். அப்பதான் உன்னுடைய மெமரிஸ்ல திரும்ப வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் நான் அவனை ஆச்சரியப்படல. நீங்க என்ன கண்டுபிடிச்சல பெரிய விஷயமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா நீ பண்ண வேலை பாரு. டாமா போயிட்டு உனக்குள்ள நீ ஒரு பெட்டா வச்சிட்டு இருக்க பாத்தியா, அதுதான் எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆச்சு. என்னடா நீ இவளும் பார்த்துட்டு இருக்க ஹீரோவும். நல்ல வேலை இவளுக்கு அந்த அளவுக்கு மெமரிஸ் இல்ல. அது மட்டும் இல்லாம என்னோட மாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங் எல்லாம் கிடையாது. அது இவளுக்கு இன்னமும் தெரியாது. நான் இவங்க கிட்ட ஒரு பெட்டா தான் வளர்ந்துட்டு வரேன். அதனாலதான் இவ கண்ணுக்கு அந்த மாதிரி எனக்கு தெரியறேன். இதுவே நல்ல விஷயம் தான். ஆரியாவே யோசிக்கிறாங்க. அடடா இவளுடைய மெமரிஸ்ல திரும்ப கொண்டு வரணும், என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வரேன். அம்மா பேசாம எப்படி இது மாதிரி பண்ணலாம் மிஸ்டெல்லாம் அவனா அட்வென்ச்சரிங் ட்ரைனிங் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ வேணா உன்னோட மெமரிஸ்ல திரும்ப வந்து பார்க்கலாம்ல. சரியா சொன்னீங்க சொல்ல. அதுக்கப்புறம் ஏத்த இடமெல்லாம் நம்ம வல்கனுடைய பிளாக் ஸ்மித்தோட கடைக்கு வரேன். எனக்கு பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜிங்குன்னு ஒரு எடுத்து துணியை ஓடுறாங்க. அது பக்காவா இது சூப்பரா இருக்குன்னு சொல்ல. என்ன இது ட்ரெஸ் வித்தியாசமா இருக்கு, நான் ஒரு கோளாறுன்றது இதுல நிரூபிக்கிறான். ஹீரோவும் இவ அட்வென்ச்சரெல்லாம் தேவையில்ல, இவன் அந்த டிராகனாவே இருந்திருக்கலாம் போல. ஒரு மனுஷன் மாதிரி மாறிட்டு பண்ணாத அலப்பறெல்லாம் பண்ணிட்டு ஷார்ட் செஞ்சுட்டு இருக்கான். ஆரியாவும் ஏங்க லாபிரின்த் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது, நீங்க ஒரு ஷீல்டு கவசம் இல்லாம இந்த மாதிரி எல்லாம் துணி போட்டு வந்தா அங்க இருக்கிற மான்சஸ்க்குலாம் உங்க கூட சண்டை போடணும்னு சொல்லாது. வேற விதமா தான் தோணி உங்ககிட்ட வந்து அது நடந்துக்குங்க. அதெல்லாம் நான் ஒன்னும் பாத்துக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுறேன். எங்க பாருங்க சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அவளுடைய கையில டிராகனுடைய ஸ்கின்னை வர வைக்கிறான். வாழை கூட வர வைக்க இவங்களும் பார்த்துட்டு ஆச்சரியப்பட. என்ன திடீர்னு டிராகன் மாதிரி மாறிட்டா, இது என்னுடைய அன்லீஷ் பவர் எப்படி இருக்குன்னு சொல்ல. ஹீரோக்கு இப்பதான் புரிய வருது. ஆமா இவ டிராகன் ரேஸை சேர்ந்து ஹியூமன்ஸ் இனத்தை சேர்ந்தவள. அதனால இவளோட உடம்புல டிராகன்ஸோடைய பார்ட்ஸ் எல்லாம் வெளிக்கொண்டு வந்து இன்னமும் ஸ்ட்ராங்கா சண்டை போட முடியும். அதுக்கான எபிலிட்டி எல்லாம் இவங்க கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாம போன ஜென்மத்துல வேற இவ டிராகனா இருந்தவ தானே. அதனால ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்ல. இந்த பக்கம் வல்கன் வந்து அவங்க வாழை பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்கு. எப்படி போனது ஒரு மாதிரி இருக்கு. ஆஹா என்ன மனிதரு. சரி இது மட்டும் பார்த்தது நமக்கு எதனா வெப்பன்ஸ் தேவைமே, நீங்க வேணா எதனா போய் செலக்ட் பண்ணலாம்னு சொல்ல. ஆஹா வெப்பன்ஸா, நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போக எது எனக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவளை செலக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவ சுத்தி மொத்தம் கண்டுபிடிக்கிறதுல எனக்கு ஒண்ணு கிடைச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஷீல்டு எடுத்து காமிக்க. அது பயங்கர வெயிட்டா இருக்கும். அயன் ஷீல்டா, உன்னால எப்படி ஒரே கையில அதை தூக்க முடியும் சொல்லிட்டு வல்கன் ஷாக்காவே ஒரு சூப்பர் ஹியூமன்றதை நிரூபிக்கிறா. டிராகன் ஸ்கில் எல்லாம் இருக்கு. கண்டிப்பா இவ வேற லெவல் தான். ஹீரோவும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா இவளுடைய பவர் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. நீ ஆண்ட கவலைப்படுற என்ன பத்தி, எனக்கு இந்த ஷீல்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்வாட் எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இருந்தாலும் தேவைப்படல. ஏன்னா நம்ம ஒரு அடிப்பட்ட விஷயத்துல இருந்து தான் பாடத்தை கத்துக்க முடியும். அதனாலதான் போன ஜென்மத்தில் நடந்தது இந்த ஜென்மத்தில் நடக்க விட மாட்டேன். அது என்னமோ உண்மைதான் சொல்லிட்டு ஹீரோவை யோசிக்க. அது மட்டும் இல்லாம கவலைப்படாத, நான் உன்னை சொந்தமாக்கிக்கிற பிறகுதான் இந்த வேலையெல்லாம் நான் பண்ணுவேன். நீ கொடுத்த அந்த ஃபைட்டு மூலியமா என்னோட மனசையே நீ கவர்ந்துட்டேன். சரி நான் போய் அடுத்த வெப்பனை பாக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வல்கன் உங்களால தாங்க முடியுதா? இவ ரொம்ப டேஞ்சர் தானவே. இவ்வளவு இந்த இடத்துக்கு ஓட சொல்லு. பார்த்தா பெரிய ஸ்வாட் எடுத்து காமிக்க. ஆச்சரியமே இல்லை. அது வெயிட்டான ஸ்வாட் தான். அதெல்லாம் ட்ரையலுக்கு தான் போய் வச்சிருக்கேன். அதை எடுத்து காமிச்சிட்டு இருக்க பாரு. இவன் என்ன நாளப்பல பண்ண போறாலும் சொல்லிட்டு ஹீரோ உங்களை பக்கம் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் லாபிரின்த்துக்கு போறாங்க. இவன் 3 பேரும் போகும்போது ஆரியாவும் டாமா செல்லவன் நல்லபடியா பாத்துக்கோ. ஈஸியான மான்ஸ்டர்ஸ் இந்த இடத்துல கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு வல்கன் சொல்ல. நாங்க எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணது சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டெல்லாவை கிளம்பி காப்ளின்ஸ் கிட்ட வர. காப்ளின்ஸ் எல்லாம் சமையல் செஞ்சுட்டு இருக்குங்க. என்னடா கறி சொல்ல சமைக்கிறீங்களா, நீங்களே இன்னைக்கு கறியாக போறீங்களான்னு சொல்லிட்டு அவங்க கூட ஃபைட் பண்ண ரெடியா இருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டெல்லா போய் பண்ற அட்டாக்க வந்து தரமா இருக்கு. இவங்க எல்லாரும் பார்த்து வாட்சி பழகுறாங்க. பயங்கரமா சண்டை போறாருன்னு. இது கிடையில பார்த்தா அவளோட கையை தான் பயன்படுத்தி அட்டாக் பண்றதுல அவன் இன்னொரு பக்கம் யோசிக்கிறான். அடடா என்னுடைய ஷீல்டையும் ஸ்வாடியும் நான் மறந்துட்டேன்.
இருந்தாலுமே அதை பயன்படுத்தாம விட்டுன்னு சொல்ல அவளை யோசிச்சுட்டு இருக்கேன். பின்னாடி என்னோட காப்ளினும் அவளை அட்டாக் பண்ணலான்னு உன்னோட பின்னாடி இருக்குன்னு சொல்ல நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அதையும் கொண்டுறான். இது ரொம்ப ஃபன்னா இருக்குன்னு சொல்ல ஃபன்னா இருக்கா டவுட்டே வேணாம். ஒரு எர்த் டிராகன் தான் ஜென்மத்தை மாத்தி பொறப்ப எடுத்தாலும் பவர் ஒன்னும் குறையிலையே. இவ பொறப்பிலே வெறின்ற ஒரு விஷயம் படந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆரியாவும் என்ன இருந்தாலும் இந்த இடத்துல அவ ஃபைட் பண்ணட்டும், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவளுடைய பழைய மெமரிஸ் எல்லாம் நம்ம இந்த இடத்துல கொண்டு வரணும். அதுக்காக நம்மளால முடிஞ்ச எல்லா உதவியும் அவளுக்கு பண்ணி ஆகணும். ஆமாப்பா நீ சொல்றதும் சரிதான் அப்படின்னு வல்கன்னு சொல்ல உண்மை என்னன்னா இவ கூட ஒரு ரீஇன்கார்னேட்டா இருக்க இப்போ. அதனால நம்ம எதுவும் பேசுறதுக்கு இல்லை. எனக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், இன்னும் ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ துடிச்சிட்டு இருக்கேன். கவலைப்படாத, இன்னும் நிறைய லெவல் கொண்ட மான்ஸ்டர்ஸ் இந்த இடத்துல இருக்கு, அதுவும் கூட போய் பண்ணப்படும் சொல்ல. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து போய் பார்க்க வேற ஒரு மாந்தம் இருக்கு. இது ஏற்கனவே நம்ம ஆரியா கூட ஃபைட் பண்ண அந்த மாந்தம் தான். ஆஹா இதுவா வேற லெவல மாந்தராஜ் இது. ஆஹா சரியான சம்பவம் செஞ்சு விட்டுருவோம், நமக்கு வேலைக்கு ஆகாது. நீ ரீஇன்கார்னேட் வந்தது ரொம்ப தப்புன்றது இப்போ நிரூபிக்கிறேன் பாரு. அந்த மாந்தர்கள் தோத்து போயிட்டு நீ அனுபவ பெருன்னு சொல்லிட்டு ஹீரோ உன பக்கம் மைண்ட் வயசுல பேசு. அதெல்லாம் நடக்காதா நான் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்துல ஃபைட் பண்ண பார்க்க கண்டிப்பா இவ்வளோ சண்டை போட முடியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ இன்னொரு யோசிக்க உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளோ அட்டாக் பண்ணலாம் பார்க்க திடீர்னு அந்த மாந்தரோட தன்னுடைய ஆசிட்ஸ் எல்லாமே அவன் மேல தெளிக்கலான்னு பார்க்க தெளிச்சு அடுத்த நிமிஷம் உன பக்கம் அவன் காண்டரா எவ்வளவு தெரியும் தான் எவ்வளவு அசிங்கம் பண்ணிருப்பேன் அப்படின்னு அவ கத்துற தெரியல நல்லா தானே இருக்குன்னு சொல்ல இவங்க ஓடி வரதுக்குள்ள பார்த்தா அவ அந்த மாந்தத்துக்கிட்ட புலம்பிட்டு இருக்கா. உன சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ பெணத்தின் பண்ணிட்டு இருக்க ஹீரோவும். ஆஹா நிலைமை மோசமாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவும் தன்னுடைய டென்டக்கிள் எல்லாமே சமன் பண்ண அதுக்கப்புறம் நம்ம ஆரியாவையும் வல்கனியும் அந்த இடத்துல தூக்கி விட்டு அந்த மாந்தரை பிடிச்சி வாட்டர் ஹவுலிங் சொல்லிட்டு பவர் பயன்படுத்தேன். அந்த பவர்னால அதோட உடம்புலயே வாட்டி பண்றேன் ஹீரோ. ஸ்டெல்லா ரிலாக்ஸ் ஆகு. ஆஹா அதை கொண்டுட்டியா பரவாயில்ல இப்ப நல்லா தானே இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன். அது பேர் எவ்வளவு அசிங்கம் பண்ணிச்சு, எனக்கு எவ்வளவு திரும்ப வருத்தமாயிடுச்சு. உண்மையை சொல்ல போனா இதுல ஒரு ரேங்க் இருக்கிற ஒரு மான்ஸ்டர் தான். இதுக்கு முன்னாடி நான் ஒரு டிராகனா இருந்திருக்கேன், நீ எனக்கு கொண்டு இருக்கு. ஆனா அது அந்த கணக்கு கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரியான மான்ஸ்டத்தை பார்த்து நான் எதுக்காக பயப்படணும், என்ன நினைச்சாலும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன பக்கம் அவ்வளவு வருத்தத்துல இருக்கும்போது வளர்க்கணும் நீ நல்லா தானே இருக்குன்னு கேட்க பரவாயில்ல நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல ஹீரோவும் டெலிபதி மூலியமாவே கவலைப்படாத, உனக்கு என்ன ஆனாலும் நான் உன் கூட இருந்து உன்னை நான் பாதுகாப்பேன். நீ ஒன்னும் டிராகன் கிடையாது, இப்போ நீ ஒரு ஹியூமன். இதை கேட்டு அவளுக்கு அப்படி ரொமான்ஸ் ஆயிடுது. டாமா கண்டிப்பாடா இதனால எனக்கு ரொம்ப ஒன்றும் பிடிக்கும், எனக்கு பயமே இல்லை, நீ என் கூட இருக்கடா, நான் இதுக்கப்புறம் சமாளி பண்றேன் எதுவாக இருந்தாலும். இருந்தாலும் என்ன மன்னிச்சிடு, எனக்காக இந்த ஷீல்டை நீ பாதுகாத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் இதுக்கப்புறம் நிறைய பாடத்தை கத்துக்கினேன். கண்டிப்பா நம்ம குழுவா சேர்ந்து சண்டை போட்டதா வேலைக்கு ஆகும் நினைக்கிறேன். சரியா சொன்னேன், நம்ம தனியா இருந்தாலும் எதுவும் சாதிக்க முடியாது. குழுவா இருந்தாலும் வச்சுக்கியா எல்லாரும் தோந்து கொண்டு போயிட்டு இருக்கலாம். அதுக்காக எங்க கூட பார்ட்டியை மேக் பண்ணிவா. என்ன பக்கம் யோசிக்கிறான், நம்ம இதுக்கு முன்னாடி போன ஜென்மத்தில் இருக்கும்போது நம்மளை எதிர்க்கிறதுக்காக இதே மாதிரியான நிறைய பார்ட்டிஸ் வந்தது. அவங்க கூட எதிர்க்கும் போது என்னால சமாளிக்க முடியல உண்மையிலேயே. அது என்ன அவங்க நிறைய பேர் இருந்தாங்க, பட் சிங்கிளா இருக்கும்போது என்னால ஈஸி அடிக்க முடிஞ்சதுக்கான காரணமே அந்த ஒற்றுமை இல்லை. இப்பதான் எனக்கு புரியுது. அந்த மொமெண்ட் நான் என்ஜாய் பண்ணப்போ இப்போ என்னால பண்ண முடியல. ஒரு குழுவா இருந்தா மட்டும் இந்த இடத்துல சாதிக்க முடியும். அப்ப இவங்க கூட ஒரு பார்ட்டி மேக் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க அதை பத்தி பேசிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அவரியாவும் டாமா அந்த மாந்தர் பண்ண டென்ட்டுகள் எல்லாமே ஏமால போட்டு எதனா பண்றா நல்லா இருக்கு மாதர். இது ஒண்ணும் நீங்க நடிக்கிற மாதிரி அந்த இடம்லாம் கிடையாது. இது லேப்ரிந்துக்குள்ள அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு. அவர் ரெடியா இருக்க எல்லாத்துக்கும் வல்கணும். லேப்ரிந்தோட உங்க குடும்ப நடத்துற இடம் கிடையாது, மூடிட்டு கிளம்பு வாங்கன்னு சொல்லு. அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு அவங்க போகலாம்னு நினைக்கும் போது லேப்ரிந்துக்குள்ள எந்தெந்த இடத்துல எந்த மாதிரியான மாந்தர்ஸ் இருக்குது, அதெல்லாம் எந்த அளவுக்கு ரேங்க்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு பேசிக்கா இவங்க இப்போ நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் அந்த இடத்துல நிறைய மாந்தர்ஸ் வர அது எல்லாமே ஆர்க்கு தான். அது வந்து ஈஸியாக கொண்டு போறான். அதுங்க வாங்கி பழக்க வாங்க ஒன்னா சேர்ந்து சண்டை போடுவோம். எல்லா உண்மையிலே நிறைய விஷயத்த கத்துக்கணும் இருந்து. இதுக்கப்புறம் அவளை நினைச்சு எனக்கு கவலை கிடையாது. பட் இவங்க ரெண்டு பேருக்கு என்னுடைய பிளெஸிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் நைல் கிங்கன்ற அந்த பிளெஸிங் கொடுக்குறான். ஆமா பிளெஸிங் தானே கொடுத்தேன், அந்த டென்டக்கலி மேல பயன்படுத்துறான்னு சொல்ல ஹீரோவும் மியாவ் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. அதுக்கப்புறம் இன்னும் அந்த இடத்துல நிறைய ஆசை இருக்கு. அது கூட இவங்க ஃபைட் பண்ண போக அதை கொன்ன பிறகு இன்னமும் அந்த இடத்துல டென்டக்கல் மான்ஸ்டர் வந்து ஒன்றும் பெருசா ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் இவங்களும் அது வந்து ஒரு நல்ல பார்ட்டியா இருந்து கொண்டுறாங்க. ரியலி நல்லா வேலை செஞ்ச பிறகு அடுத்தது என்ன ப்ரீவியஸ் எபிசோட்லயே ஒரு வெனியர் குழியில போட்டிருப்பாங்க, அது மாதிரி இப்போ அவங்களும் ரெடியாக ஆமாப்பா சின்ன பிரேக் எடுக்கலாம் வாங்க வாட ஒரு குழியில போடுவோட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்டு குழியில போட ஆஹா நான் ஒரு நைட்டுக்கு இங்கு சரி இப்போ நான் ஒரு கேட்டு இவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாசு, அதனால இவங்க கூட எதுவும் நான் பண்ணக்கூடாது, இது தப்புடா கண்ட்ரோல் ஆயிடுறான்னு சொல்ல. ஆனா விடாம அவங்க ஹீரோவை பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோவை ரிலாக்ஸ் பண்ணிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இன்னொரு பக்கம் எல்லாவும் போற மட்டும் அவன் என்கிட்ட கொஞ்சம் கொடு, நான் கொஞ்ச நேரம் அவங்க கூட விளையாடணும்னு சொல்ல. அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற சண்டையை வந்து இன்னொரு பக்கம் வல்கணும் என்ஜாய் பண்ணி ஜாலியா இருக்க. ஹீரோ தான் நடுவில் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறான். அதுக்கப்புறம் கில்ட்டு இவங்களுக்கு திரும்ப வர ஆனா கிட்ட ஆரியாவும் அவங்க தான் புதிய ஃப்ரெண்டுன்றதை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இது அவங்க புதிய ஃப்ரெண்டா வேற லெவலா இருக்கா பார்க்கவே சொல்ல. அவன் கண்ணடிக்கிறது அவ ஒரு மாதிரி ஆயிடும். யார் இவன் பார்க்க ஒரு மாதிரி இருக்கான். இவன் ஸ்டெல்லா புதிய அட்வென்ச்சர் இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வந்திருக்கான். அப்படியா சரி அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு புதிய ஆளை நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் அந்த வர என்னோட பேர் தான் ரேஸ். என்னுடைய ரெக்வஸ்ட் வந்து உங்ககிட்ட இருக்குது மிஸ் ஆரியா, நீங்க என் கூட வர முடியுமா? என்னது எனக்காகப்பா? என்னுடைய மாஸ்டருக்காக டேரக்டர் ரெக்வஸ்ட் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க. ரேஸ் வந்து இந்த இடத்துல யாரையுமே வேலைக்காக எடுக்கல, பட் உங்ககிட்ட மட்டும் தான் டிபெண்டபிளா இந்த மாதிரி கேட்கறாங்க, அதனாலதான் அவர் இந்த இடத்துல வர சொன்னாங்க. பர்ஃபெக்ட் டைம் வந்திருக்கல அப்படின்னா அது எந்த மாதிரியான விஷயமா இருக்கும்? அது என்னன்னா ஒரு விஷயத்தை நீங்க பாதுகாத்து எனக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும். அதுக்காக சில நாட்கள் ஜேர்னி ஒன்று இருக்கு, நீங்க எனக்கு கொஞ்சம் வேலை பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதுக்காக கூட வரணும்னு சொல்ல நான் கூட வந்து சொல்லிட்டு வல்கனுக்கு உண்மையை சொல்ல போனா என்னால முடியாதுங்க, எனக்கு ஆல்ரெடி கேபிட்டல்ல நிறைய வேலை இருக்கு, அந்த வேலையெல்லாம் நான் பாதில விட்டு வந்தேன்னா எனக்கு நிறைய பிரச்சனை வந்துடும். பட் இருந்தாலும் கவலைப்படாது, நீங்க போயிட்டு வாங்க. சரி பரவாயில்ல ஒரு பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம். ஸ்டெல்லாவும் எதை நாங்க பாதுகாக்கணும்னு கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க சாப்பாடான்னு கேட்க அதெல்லாம் இந்த இடத்துல வச்சு பேச முடியாது, என் கூட ஃபாலோ பண்ணிவாங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அவனும் ஒரு இடத்துக்கு கூட்டு போக துணி போட்டு மூடி வச்சிருக்கிறது. அந்த துணி எடுக்க அந்த துணி எடுத்த உடனே ஏதோ ஒரு நிமிஷம் பார்த்து ஷாக்காவே இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டெல்லாவை ஷாக்காவே இதுதான் எர்த் டிராகனுடைய ஸ்கெலிட்டன். நான் ரீசெண்டா ஆக்ஷன்ல
வின் பண்ணதுக்காக எனக்கு கிடைச்சது அப்படின்னு அவரு சொல்ல இதை கேட்ட ஸ்டெல்லாவோ ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறா. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்க பிடிச்ச நம்ம பிடிச்ச லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கமான இந்த எபிசோட் வேற லெவலில் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பார்த்துருவீங்க நம்புறேன். பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல சிரிக்கிற அமைச்சு போடுங்க. இந்த காமெடி எல்லாம் வேற லெவலில் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் பொறுமையா பார்த்துருவீங்க நம்புறேன். அதே மாதிரி அடுத்த எபிசோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.